Hello students, in the video நம்ம chapter 6 control structuresல book back questionோட answer தான் discuss பண்ண போறோம். அதுவும் 2 marks and 3 marks. 3 marksல சிலது program based questionனா நம்ம ஏற்கனவே discuss பண்ணிட்டோம். மீதி இருக்கிற theory questionலாம் discuss பண்ண போறோம். So 2 marksம் 3 marksம் கம்ப்ளீட்டா discuss பண்ண போறோம். first வந்து 2 marks and first question 2 marksல first question என்ன அப்படினா list the control structures. Control structures in Python. Pythonோட control structures என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ control structureன்றது control statementன்னு அர்த்தம். ஸோ இந்த லெசன் ஃபுல்லாக பைத்தானில் என்னென்ன பேசிக் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கோ அதுதான் இதில் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை 3 கேட்டகரியாக பிரிச்சிருப்பாங்க. ஓகேவா, அதுதான். ஸோ there are 3 important control structures: sequential, alternative or branching, iterative or looping. ஸோ இதுதான் 3 important control structures. ஓகேவா. ஸோ அடுத்து write a note on break statement. break statement என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிரேக் ஸ்டேட்மெண்ட்டை பற்றி எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ பிரேக்ஸ் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, பிரேக் ஸ்டேட்மெண்ட் டெர்மினேட்ஸ் த லூப் கண்டெய்னிங் இட். அப்படின்னா என்ன பண்ணுவோம், லூப்பில் வந்து நம்ம பிரேக் யூஸ் பண்ணால் அந்த லூப்பை ஸ்டாப் பண்ணிடும். டெர்மினேட்னா ஸ்டாப் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் வந்து லூப்பை விட்டு வெளில வந்துடும். அதுதான் கண்ட்ரோல் ஆஃப் த ப்ரோக்ராம் ஃப்ளோஸ் டு த ஸ்டேட்மெண்ட் இம்மீடியட்லி ஆஃப்டர் த பாடி ஆஃப் த லூப்பு. ஸோ அந்த லூப்புக்கு அடுத்து ஏதாவது ஸ்டேட்மெண்ட் இருந்ததுன்னா அந்த ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ லூப்பை பாதியிலே நிறுத்திட்டு வெளியில் வந்துடும். அதுக்கு ஸோ இதோடைய சின்டாக்ஸ்ன்னு போட்டு பிரேக் அப்படின்றத எழுதுங்க. சரியா. இதோட எக்ஸாம்பிள் வந்து 3 மார்க்ஸ்லையும் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பிரேக் அண்ட் கண்டினியூ இருக்குது. நம்ம அப்போ ப்ரோக்ராமையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா புரியும். ஸோ இட் டெர்மினேட்ஸ் அப்படின்னா ஸ்டாப் த லூப்பு. அப்புறம் கண்ட்ரோல் எங்கே போகும், ஆஃப்டர் த பாடி ஆஃப் த லூப்பு. ஸோ லூப்புக்கு அப்புறம் உள்ள ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கும். ஓகே. ஸோ சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா பிரேக் அப்படின்ற கீவேர்டு மட்டும்தான். ஓகேவா. ஸோ இப்போ அடுத்தது ரைட் த சின்டாக்ஸ் ஆஃப் இஃப் எல்ஸ். தேர்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, சின்டாக்ஸ் ஆஃப் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காங்க. இதோடைய சின்டாக்ஸ் எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் ப்ரொவைட்ஸ் கண்ட்ரோல் டு செக் த ட்ரூ பிளாக் அஸ் வெல் அஸ் த ஃபால்ஸ் பிளாக். இஃப் வெறும் சிம்பிள் இஃப் ஸ்டேட்மெண்ட் மட்டும் ஒன்று இருக்குது. இது என்ன கேட்டிருக்காங்கன்னா இஃப் எல்ஸ். ஸோ இது என்ன பண்ணும், இட் இஸ் யூஸ் டு செக் ட்ரூ பிளாக் அஸ் வெல் அஸ் ஃபால்ஸ் பிளாக், ரெண்டுமே செக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணும். ஸோ இதோட சின்டாக்ஸ் என்ன அப்படின்னா, இஃப் பக்கத்தில் கண்டிஷன் வந்து நீங்கள் வந்து இங்கே வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக எழுதும்போது பேராந்தசிஸ் யூஸ் பண்ணணும். சரியா. கண்டிஷன் பேராந்தசிஸ் யூஸ் பண்ணி எழுதலாம், இல்லை பேராந்தசிஸ் இல்லாமலும் இருக்கலாம். ஓகேவா. கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட் பிளாக் 1, எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் பிளாக் 2. கண்டிஷன் செக் பண்ணி ட்ரூவாக இருந்தால் பிளாக் 1 எக்ஸிக்யூட் ஆகும், ஃபால்ஸாக இருந்தால் பிளாக் 2 எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இதுதான் வந்து இஃப் எல்ஸோட சின்டாக்ஸ். நெக்ஸ்ட்டு டிஃபைன் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர். கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்னா என்ன, முதல்ல நமக்கு லிஸ்ட் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் பார்த்தோம் இல்லையா. இப்போ கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்னா என்னன்னு கேட்குறாங்க. கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்னா என்ன, அதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்னு அர்த்தம். அது இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணும், ப்ரோக்ராம் ஸ்டேட்மெண்ட் தட் காசஸ் அ ஜம்ப் ஆஃப் கண்ட்ரோல் ஃப்ரம் ஒன் பார்ட் ஆஃப் அ ப்ரோக்ராம் டு அனதர் இஸ் கால்டு கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர். இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணும், நார்மலாக ஸ்டேட்மெண்ட் வரிசையாக எக்ஸிக்யூட் ஆகும். ஆனால் இது கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் வந்து அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கண்ட்ரோலை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வரும். அதுக்கு பேர் தான் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் ஒரு கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட். நீங்கள் இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும், கண்டிஷன் ட்ரூவாக இருந்ததுன்னா பிளாக் 1 எக்ஸிக்யூட் ஆகும். அவ்வளோதான். இந்த எல்ஸ் எக்ஸிக்யூட் ஆகாமல் கண்ட்ரோல் வந்து அடுத்த லைன் என்ன இருக்கும் அந்த ப்ரோக்ராமில் அங்கே போயிடும். ஓகேவா. ஃபால்ஸாக இருந்ததுன்னா இது எக்ஸிக்யூட் ஆகுது, இதை எக்ஸிக்யூட் பண்ண வைக்கும். ஸோ அதனால தான் ஜம்ப் ஆஃப் கண்ட்ரோல் ஃப்ரம் ஒன் பார்ட் ஆஃப் ப்ரோக்ராம் டு அனதர் அப்படின்னு அர்த்தம். ஸோ இது நம்ம 3 மார்க்ஸில் சப்போஸ் கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இதையும் எழுதிட்டு லிஸ்ட் த கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் இல்லையா, 3 கேட்டகரி: சீக்வென்ஷியல், இட்டரேட்டிவ் ஆர் லூப்பிங், ஆல்டர்னேட்டிவ், பிரான்ச்சிங். அதையும் நீங்கள் எழுதணும். ஓகேவா. ஸோ அது மாதிரிலாம் கேட்கலாம். நெக்ஸ்ட்டு ரைட் அ நோட் ஆன் ரேஞ்ச் இன் லூப். லாஸ்ட்டு 2 மார்க்ஸ் கொஷின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரேஞ்சை பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ இது படிச்சிட்டிங்கன்னா ஃபார் லூப்பு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா. ஸோ அதுலேயுமே இது இருக்குது. ஓகே. ஸோ இதை பாருங்க. ஸோ ரைட் அ நோட் ஆன் ரேஞ்ச் இன் லூப். ரேஞ்சுன்றது ஒரு ஃபங்க்ஷன் அர்த்தம். ஸோ ரேஞ்ச் இஸ் அ பில்ட்இன் ஃபங்க்ஷன். ஸோ ரேஞ்சுன்றது என்னது, இட் இஸ் அ பில்ட்இன். இப்படி பேராந்தசிஸ் போட்டாலே அதுக்கு பேர் ஃபங்க்ஷன். ஸோ அதுவும் என்ன டைப் ஆஃப் ஃபங்க்ஷன், பில்ட்இன் ஃபங்க்ஷன் அர்த்தம். டு ஜென்ரேட் சீரீஸ் ஆஃப் வேல்யூஸ் பிட்வீன் 2 நியூமரிக் இன்டர்வல்ஸ். அது எதுக்கு யூஸ் பண்ணுறோம், இட் இஸ் யூஸ் டு ஜென்ரேட் சீரீஸ் ஆஃப் வேல்யூஸ். 2 நம்பருக்கு நடுவில் உள்ள வேல்யூஸை ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் பண்ணுறதுக்கு தான் இந்த ரேஞ்ச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா. ஸோ அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் ஆஃப், நான் வந்து இப்படி எழுதுகிறேன், ரேஞ்ச் ஆஃப்
1, 10னே போடுறேன்னு வச்சுக்கோங்க. 10, 1. அப்போ 2 இன்டர்வல்ஸ்க்கு நடுவில் 1க்கும் 10க்கும் நடுவில் உள்ள நம்பர் ஒன்று ஒன்றா இன்க்ரீஸ் பண்ணி எழுதணும்னு அர்த்தம். அப்போ 1 இது என்ன டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 வரைக்கும் டிஸ்பிளே பண்ணணும். சரியா? அதுதான் இந்த ரேஞ்ச் ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ ரேஞ்சு ஸ்டார்ட்டு ஸ்டாப்பு ஸ்டெப் இதுதான் இதோடைய சின்டாக்ஸு. ஸோ 3 வேல்யூ கொடுக்குறோம். ஃபஸ்ட்டு வேல்யூ என்ன? ஸ்டார்ட்ன்றது ரெஃபர்ஸ் டு த இதுதான் இனிஷியல் வேல்யூ. ஓகே, ஸ்டாப்ன்றது ரெஃபர்ஸ் டு த ஃபைனல் வேல்யூ அண்ட் ஸ்டெப் ரெஃபர்ஸ் டு த இன்க்ரிமெண்ட் வேல்யூ. 1ன்றது இன்க்ரிமெண்ட், அது வந்து ஆப்ஷனல் கொடுத்துருக்காங்க. ஏன் அது ஆப்ஷன் சொல்கிறோம் அப்படின்னா நம்ம வேணும்னா யூஸ் பண்ணலாம், எழுதலாம், இல்லைனா விட்டுறலாம். அப்படி நம்ம எழுதலைன்னா டிஃபால்ட்டாக 1ன்னு எடுத்துக்கோம். ஓகேவா? ஸோ இதுதான் 2 மார்க்ஸுன்றதுனால நீங்கள் இதிலேருந்து இது வரைக்கும் எழுதுனா போதும். சப்போஸ் 3 மார்க்ஸில் கேட்டாங்கன்னா நீங்கள் இது ஃபுல்லாகவே எழுதணும், ஒரு எக்ஸாம்பிளும் எழுதணும். ஸோ இந்த மாதிரி எழுதிக்கலாம். இதோட ஆன்சர் என்ன வரும்னா 1, 2, 3, 4 1 to 10 வரைக்கும் டிஸ்பிளே பண்ண வைக்கும். ஸோ 1 to 9 வரைக்கும் 10 எடுத்துக்காது. ஏன்னா எப்போதுமே பைத்தான் ரேஞ்ச் ஃபங்க்ஷன் வந்து கடைசி வேல்யூ -1 பண்ணிக்கும். அப்போ 1, 2, 3, 4 எக்ஸெட்ரா அப் டு 9 வரைக்கும் டிஸ்பிளே பண்ணும். சரியா? ஸோ இதுதான் ரேஞ்ச் ஃபங்க்ஷனுடைய பர்பஸ். ஓகே, ஸோ இதுவும் இம்பார்ட்டண்ட். இப்போ 2 மார்க்ஸ் எல்லாம் பார்த்தோம். அடுத்தது நம்ம 3 மார்க்ஸ் போயிடலாம். நெக்ஸ்ட் வந்து 3 மார்க்ஸு. ஃபஸ்ட்டு கொஷின் வந்து ப்ரோக்ராம் பேஸ்ட் கொஷின். ரைட் அ ப்ரோக்ராம் டு டிஸ்பிளே டிஸ்பிளே த ஃபாலோயிங் பேட்டர்ன் ஏஏபி ஏபிசி ஏபிசிடி ஏபிசிடி. இதுதான் இதோடைய ப்ரோக்ராம். அவுட்புட்டுன்னு வேணால் இது 3 மார்க்ஸில் கேட்டதுனால இதோட அவுட்புட்டுன்னு போட்டு திருப்பி எழுதிடுங்க. இந்த 4 லைன் தான் இந்த ப்ரோக்ராமே. ஆக்சுவலாக நெஸ்டட் ஃபார் லூப் தான் யூஸ் பண்ணுறோம். இதோட டீடைல் எக்ஸ்ப்ளனேஷன் இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நான் ஒரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் அதை லிங்க் பண்ணி அந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணி பாருங்கள். அப்போ இன்னும் கிளியராக புரியும் உங்களுக்கு. இது இல்லாமல் ஏபிசிடி வரைக்கும் நம்ம டிஸ்பிளே பண்ணோன்னா என்ன சேஞ்ச் பண்ணோம் அதெல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ இதுதான் இதோடைய இந்த ப்ரோக்ராமோட இந்த அவுட்புட்டுக்கு இதுதான் ப்ரோக்ராம். ஓகேவா? ஸோ இப்போ அடுத்தது பார்க்கலாம். ஸோ இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். ரைட் அ நோட் ஆன் இஃப் எல்ஸ் ஸ்ட்ரக்சர். இஃப் எல்ஸ் ஸ்ட்ரக்சர் ஏற்கனவே 2 மார்க்ஸில் சின்டாக்ஸ் கேட்டிருக்காங்க. இதில் இஃப் எல்ஸ் ஸ்ட்ரக்சரை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம வந்து 3 மார்க்ஸ்ன்றதுனால கண்டிப்பாக சின்டாக்ஸும் எழுதணும், இதோடைய எக்ஸாம்பிளும் எழுதணும். சரியா? ஸோ இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் ப்ரொவைட்ஸ் கண்ட்ரோல் டு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா? 2 மார்க்ஸில் இதை பார்த்தாச்சு. இதுலேருந்து இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். சின்டாக்ஸ் வந்து இஃப் கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட் பிளாக் 1 எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் பிளாக் 2 இது வரைக்கும் எழுதிருப்போம். இப்போ எக்ஸ்ட்ரா 3 மார்க்ஸ்ன்றதுனால இந்த பாயிண்ட்டையும் எழுதுங்க. ஸோ இட் ப்ரொவைட்ஸ் 2 possibilities and condition determines which block is to be executed. ஸோ 2 பாசிபிலிட்டி இந்த இஃப் எல்ஸில் நம்ம சொல்லுவோம். ஒன்று ட்ரூ பிளாக்கு, இன்னொன்று வந்து ஃபால்ஸ் பிளாக்கு. கண்டிஷன் தான் டிட்டர்மைன் பண்ணும் எந்த பிளாக்கை எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படின்றது. சரியா? ட்ரூவாக இருந்தால் பிளாக் 1, ஃபால்ஸாக இருந்தால் பிளாக் 2. இதோடைய எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் இதையும் கண்டிப்பாக எழுதுங்க. ஏன்னா இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ரோக்ராம், கம்பல்சரியான்னு கேட்டிருக்காங்க. அதனால் இதை பார்த்துக்கோங்க. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இது வந்து ஈவன் நம்பரா ஆட் நம்பரா அப்படின்னு டிஸ்பிளே பண்ணுறதுக்கு தான். ப்ராக்டிக்கல் உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் இருக்குது. ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு இன்ட் ஆஃப் இன்புட் என்டர் நம்பர். ஒரு நம்பர் வாங்குங்க, அது ஏல ஸ்டோர் பண்ணுறோம். இஃப் ஸ்டேட்மெண்ட் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஏ மாடுலஸ் டு ஈக்குவல் டு 0 இருந்ததுன்னா, அதாவது வாங்குகிற நம்பர் ஃபார் எக்ஸாம்பிள் 56 தான் கொடுத்துருக்கேன் நம்பரை. இப்போ ஏயோட வேல்யூ 56 மாடுலஸ் ஆப்ரேட்டர் வந்து ரிமைண்டர் கொடுக்கும். சரியா? ஸோ 2 நம்பரை டிவைட் பண்ணி அது என்ன ரிமைண்டர் வருதுன்றதை சொல்லுவோம். அப்போ 56 2ஆல் டிவைட் பண்ணால் எனக்கு ரிமைண்டர் வந்து 0 ஆகும். ஸோ 0ன்றதுனால print A is an even number. அப்போ 56 even numberனு வந்துடும். சப்போஸ் A modulus 2 வந்து ஈக்குவல் டு 0வா இல்லைன்னா, எக்ஸாக்டாக டிவைட் ஆனால் 0 வரும். டிவைட் ஆகலைன்னா 1ன்றது தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் 56 பதிலாக நான் 57 போட்டேன்னா அப்போ என்னாகும் 1ன்றது வரும். ஸோ அப்போ ட்ரூ கிடையாது, ஃபால்ஸ். அப்போ எல்ஸ் பாட்டுக்கு போய்டும். எல்ஸில் போயிட்டு 57 is an odd number. ரொம்ப ஈஸியான ப்ரோக்ராம். ஓகேவா? ஸோ இந்த இப்போ எக்ஸாம்பிளும் எழுதிக்கோங்க. இப்போ அடுத்தது நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். Using if else if statements, write a suitable program to display largest of 3 numbers. இதுவும் நான் வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து 5 மார்க்ஸ்லையும் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்டர் ஃபர்ஸ்ட் நம்பர், செகண்ட் நம்பர், தேர்ட் நம்பர். ஸோ இஃப் ஏ கிரேட்டர் தென் பி அண்ட் ஏ கிரேட்டர் தென் சியாக இருந்ததுன்னா ஏ தான் லார்ஜஸ்ட். இஃப்னா பி வந்து கிரேட்டர் தென் செகண்ட் நம்பரை செக் பண்ணும். பி கிரேட்டர் தென் ஏ அண்ட் பி கிரேட்டர் தென் சினா பி இஸ் த லார்ஜஸ்ட். எல்ஸில் கண்டிஷனையும் எழுதக்கூடாது. அப்போ ஆட்டோமேட்டிக்
ஆட்டோமேட்டிக்காக தேர்ட் நம்பர் தான் லார்ஜஸ்ட் நம்பர். ஓகேவா? ஸோ இதுதான் இதோடைய ப்ரோக்ராமு. ஸோ 3 வேல்யூ வாங்குகிறோம். அப்போ இஃப் எல்ஸ் யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ இதுதான் அதோடைய அவுட்புட். ஓகேவா? ஸோ இது இன்னும் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோன்னா நான் வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி பாருங்கள். ஏன்னா இது ஒரு 5 மார்க்ஸ்க்கு நம்ம எழுதுவோம். அதனால் அதை பார்த்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு ரைட் த சின்டாக்ஸ் ஆஃப் வைல் லூப். வைல் லூப்போட சின்டாக்ஸ் கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ வெறும் சின்டாக்ஸ் தான் கேட்டிருக்காங்க. அதனால் வெறும் சின்டாக்ஸ் மட்டும் எழுதலாம். சப்போஸ் இது 3 மார்க்ஸோ ஒரு 5 மார்க்ஸோ கேட்டாங்கன்னா கண்டிப்பாக நம்ம எக்ஸாம்பிளையும் சேர்த்து எழுதணும். சரியா? அதனால் எக்ஸாம்பிளோட படிக்கிறது எப்போவுமே நல்லது. ஸோ சின்டாக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வைல்ன்ற கீவேர்டு கண்டிஷன் வந்து பேரண்ட்ஸில் கொடுக்கலாம், கொடுக்காமல் இருக்கலாம். கோலன் அட் த எண்டு கண்டிப்பாக வரணும். ஸ்டேட்மெண்ட் பிளாக் 1 இஃப் எல்ஸ் மாதிரியே தான். பிளாக் 1 எல்ஸில் ஸ்டேட்மெண்ட் பிளாக் 2. ஏன் இது ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டிருக்காங்கன்னா இது வந்து ஆப்ஷனல். இது வேணும்னா எல்ஸ் வைல்க்கு வந்து எல்ஸ் வேணும்னா எழுதலாம், இல்லைன்னா விட்டுறலாம். சரியா? ஸோ இதோடைய எக்ஸாம்பிள் பாருங்கள். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா I is equal to 10 while I less than or equal to 15 colon print I end equal to இந்த I வந்து ஸ்மால் லெட்டரில் வரணும். பிரிண்டிங் மிஸ்டேக்கு. இந்த I வந்து இட் இஸ் ஸ்மால் I end equal to /t. I is equal to I plus 1 வந்து இங்கே வரணும். பிரிண்ட்டுக்கு நேராக வரணும், வெளியில் வரக்கூடாது. சாரி, இதுவும் ஒரு பிரிண்டிங் மிஸ்டேக்கு. I is equal to small I equal to I plus 1. ஓகேவா? இதுதான் எக்ஸாம்பிள். இது புக்கு உள்ளார இருக்கிற எக்ஸாம்பிள் தான். ஸோ ஐயோட வேல்யூ 10. வைலும் ஃபார் மாதிரி ஒரு லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்டு தான். இனிஷியலைசேஷன் வெளியில் பண்ணுவோம். இங்கே வைலில் ஐயோட வேல்யூ 10 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 15 ட்ரூ தான். ட்ரூனா இந்த பார்ட் எக்ஸிக்யூட் ஆகும், இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டும். அப்போ பிரிண்ட் ஐயோட வேல்யூ என்னது 10. ஸோ 10 பிரிண்ட் ஆகிடும். /tன்றதுனால ஸ்பேஸ் வரும். நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் I is equal to I plus 1. அப்போ 10 plus 1னா 11 less than or equal to 15. அதுவும் ட்ரூவாக இருக்குது. ஸோ 11 பிரிண்ட் ஆகிடும். 12 13 14 15 வரைக்கும், ஏன்னா ஈக்குவல் டு கொடுத்துருக்கோம் இல்லையா? 16 வந்தனா 16 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 15னா கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக வெளியில் வந்துடும். இங்கே நம்ம ஒரு எல்ஸ் போட்டு எழுதியிருந்தா எல்ஸில் எண்ட் ஆஃப் த லூப்புன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எண்ட் ஆஃப் லூப்புன்ற வார்த்தையும் இங்கே வரும். சரியா? ஸோ இதுதான் இதோடைய எக்ஸாம்பிள். ஸோ இதை வந்து மாற்றிக்கோங்க. இங்கே ஸ்மால் ஐ வரணும், இந்த ஸ்டேட்மெண்ட் இங்கே வரணும். லாஸ்ட் 3 மார்க்ஸ் பாருங்கள். லிஸ்ட் த டிஃப்ரென்சஸ் பிட்வீன் பிரேக் அண்ட் கண்டினியூஸ் ஸ்டேட்மெண்ட். பிரேக் வந்து நம்ம 2 மார்க்ஸில் பார்த்தோம் இல்லையா? ஸோ இதில் வந்து பிரேக் ஸ்டேட்மெண்ட் ஃபஸ்ட்டு பிரேக்கை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு அதோட எக்ஸ்ப்ளனேஷன், சின்டாக்ஸு, எக்ஸாம்பிள். இந்த மாதிரி எப்போதுமே படிச்சுக்கோங்க. இது ஏன் நான் வந்து சின்டாக்ஸோடு நீங்கள் நிறுத்திக்கலாம், இந்த எக்ஸாம்பிள் தேவையில்லை 3 மார்க்ஸ்ன்றதுனால. பட் நான் எக்ஸாம்பிளும் சேர்த்து கொடுத்துருக்கேன். ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு போர்டு எக்ஸாமில் 5 மார்க்ஸாக கூட கேட்டிருக்காங்க. சரியா? அப்போ கண்டிப்பாக எக்ஸாம்பிள் எழுதியாகணும். இந்த எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் கம்பல்சரியில் கேட்ட ஒரு ப்ரோக்ராம். ஸோ அதனால் இதை படிச்சுக்கிறது நல்லது. ஓகேவா? ஸோ பிரேக் ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணுவோம்? டெர்மினேட் த லூப். நம்ம ஏற்கனவே பார்த்தோம். டெர்மினேட்னா இட் ஸ்டாப் த லூப். control automatically goes to the after the body of the loop. அதுக்குள்ளார இன்னொரு லைன் ஆட் பண்ணிக்கோங்க. இஃப் பிரேக் ஸ்டேட்மெண்ட் இஸ் இன்சைட் அ நெஸ்டட் லூப்புக்குள்ளார யூஸ் பண்ணியிருந்தா பிரேக் வில் டெர்மினேட் த இன்னர் மோஸ்ட் லூப். நெஸ்டட் லூப்னா லூப்புக்குள்ளார இன்னொரு லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் இருந்ததுன்னா ஃபஸ்ட் இன்னர் மோஸ்ட் லூப்பை ஸ்டாப் பண்ணிடும். சரியா? ஸோ இதோடைய சின்டாக்ஸ் வந்து பிரேக். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃபார் வேர்ட் இன் ஜம்ப் ஸ்டேட்மெண்ட் இஃப் வேர்ட் ஈக்குவல் டு இ பிரேக்கு பிரிண்ட் வேர்ட் எண்ட் ஈக்குவல் டு ஸ்பேஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஃபார் லூப் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த லூப்புக்குள்ளார பிரேக் யூஸ் பண்ணியிருக்கு. இப்போ ஃபார் வேர்ட் இன் ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்ன்றது ஒரு ஸ்ட்ரிங்கு. சரியா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்? இந்த ஜேன்ற ஃபஸ்ட்டு கேரக்டர் எடுத்து வேர்டில் ஸ்டோர் பண்ணிக்கும். ஸோ உள்ள ஒரு வருது வேர்ட் ஈக்குவல் டு இஆன்னு செக் பண்ணுது. ஸோ இங்கே ஃபஸ்ட் லெட்டர் என்னது? ஜே ஈக்குவல் டு இ அப்படின்னு செக் பண்ணுது. அப்போ இது என்னது? ட்ரூவா ஃபால்ஸா? ஃபால்ஸ் இல்லையா? அப்போ இந்த பிரேக் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகாது. ஓகேவா? ஸோ பிரிண்ட் வேர்டுன்றதுனால ஜம்ப் ஜே வந்து எக்ஸிக்யூட் ஆகிடும். ஓகேவா? பிரிண்ட் ஆகிடும். இப்போ அடுத்தது திருப்பி லூப் போகும். லூப்பில் வந்து யூ இங்கே லூப்பில் அடுத்த இட்ரேஷன் போகும். ஸோ யூவை திருப்பி டபிள்யூவில் ஸ்டோர் பண்ணிடும். சரியா? ஸோ இப்போ வேர்டோட வேல்யூ என்னது? யூ. ஸோ இப்போ செக் பண்ணோம். யூ ஈக்குவல் டு இஆன்னு பார்க்கும். இப்போயும் ஃபால்ஸு. அதனால்
பிரேக் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகாது. ஓகேவா? ஸோ அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா பிரிண்ட் வேர்டு. ஸோ யூ பிரிண்ட் ஆகும். அடுத்தது எம்பி ஸ்பேஸு எஸ்ஸு டிஏடி வரைக்கும் பிரிண்ட் பண்ணிடும். இதே மாதிரி தான். இப்போ இ வரும். ஸோ இ வரும்போது என்ன அப்படின்னா இ ஈக்குவல் டு இ. அப்போ என்ன ஆகும்? வேர்டு வந்து இ ஈக்குவல் டு இனா ட்ரூ ஆகிடும். அப்போ இப்போ பிரேக் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். பிரேக் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆன உடனே என்ன ஆகும்? பிரேக்கோட பர்பஸ் என்ன? டெர்மினேட்ஸ் த லூப்பை ஸ்டாப் பண்ணிடும். லூப்புக்குள்ளார தான் இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்குது இல்லையா? அப்போ இதை எக்ஸிக்யூட்டே ஆகாது. இது விட்டுட்டு வெளியில் வந்துடும். இதுக்கப்புறம் ஸ்டேட்மெண்ட் இருந்தால் அதை எக்ஸிக்யூட் ஆகும். இந்த ப்ரோக்ராமில் நமக்கு எந்த ஸ்டேட்மெண்ட்டும் இல்லை. அதனால் ஜம்ப் ஸ்டார்ட் மட்டும் இது வரைக்கும் தான் பிரிண்ட் ஆகும். ஸோ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிறதுக்கு முன்னாடி லெட்டர் வரைக்கும் பிரிண்ட் பண்ணும். இ வந்தால் அதோட நிறுத்திடும். இதுதான் பிரேக் ஸ்டேட்மெண்ட். இதே நீங்கள் கண்டினியூஸ் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா அப்படியே என்ன பண்ணும்? கம்ப்ளீட்டாக விட்டுட்டு வெளில வராது. அடுத்த இட்ரேஷனுக்கு போகும். நீங்கள் இதே எக்ஸாம்பிளை பார்க்கலாம். இப்போ கண்டினியூ என்ன பண்ணும்? கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் அன்லைக் த பிரேக் ஸ்டேட்மெண்ட் இஸ் யூஸ் டு ஸ்கிப். அன்லைக் பிரேக் ஸ்டேட்மெண்ட் மாதிரி டெர்மினேட் பண்ணாது. இட் வில் நாட் டெர்மினேட், இட் வில் நாட் ஸ்டாப். இட் இஸ் யூஸ் டு ஸ்கிப். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். ஸ்கிப் த ரிமைனிங் பார்ட் ஆஃப் அ லூப் அண்ட் ஸ்டார்ட் வித் த நெக்ஸ்ட் இட்ரேஷன். கம்ப்ளீட்டாக விட்டுட்டு வெளியில் வராது. ஆனால் அந்த இட்ரேஷனை விட்டுட்டு ரிமைனிங் பார்ட் ஆஃப் த லூப், அந்த லூப்புக்குள்ளே வேறு ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட்ன்ற ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லையா? அப்போ அந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகாது. ரிமைனிங் பார்ட்டை விட்டுட்டு அடுத்த இட்ரேஷனுக்கு போகும். அப்போ நான் என்ன அர்த்தம்? இ வந்ததுன்னா கண்டினியூ எக்ஸிக்யூட் ஆகும் இல்லையா? அப்போ இந்த பிரிண்ட்டு எக்ஸிக்யூட் ஆகாது. அப்போ இ மட்டும் பிரிண்ட் ஆகாது. இட் வில் கோ டு த நெக்ஸ்ட் இட்ரேஷன். நெக்ஸ்ட் இட்ரேஷனில் என்ன லெட்டர் இருக்குது? எம். இப்போ எம் என் டி எல்லாமே. இங்கே ஃபஸ்ட்டு இ வந்த உடனே லூப்பை விட்டு வெளியில் வந்துடுறதுனால நமக்கு ஜம்ப் ஸ்டார்ட் வரைக்கும் தான் பிரிண்ட் ஆகும். இங்கே என்ன ஆகும் அப்படின்னா இ ஈக்குவல் டு இன்ற போது கண்டினியூ எக்ஸிக்யூட் ஆகும். அப்போ ஈயை தவிர மற்ற எல்லா லெட்டருமே பிரிண்ட் ஆகும். இதுதான் கண்டினியூ. அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸ்கிப், இட் வில் ஸ்கிப். இ வரும்போது ஸ்கிப் பண்ணிடும் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை. அதனால தான் இ பிரிண்ட் ஆகலை. ஆனால் இங்கே இட் வில் ஸ்டாப். அதனால தான் இ வந்த உடனே வெளியில் வந்துடுது. அதனால மீதி லெட்டர் பின்னாடி உள்ள எதுவுமே பிரிண்ட் ஆகாது. ஆனால் இங்கே இ வந்தவுடனே இது வந்து ஸ்கிப் பண்ணிட்டுறதுனால அந்த ஒரு லெட்டர் மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு மற்ற எல்லா லெட்டரும் பிரிண்ட் ஆகும். ஸோ இதுதான் வந்து கண்டினியூவோட டிஃப்ரென்ஸ். இந்த எக்ஸாம்பிளும் சேர்த்து படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 5 மார்க்ஸாக இது கேட்டிருக்காங்க போர்டில். அப்போ இந்த எக்ஸாம்பிளும் சேர்த்து எழுதணும். ஸோ இதையும் சேர்த்து படிச்சுக்கோங்க. கம்பல்சரிக்கும் இது கம்பல்சரிலையும் வந்திருக்கு. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி நம்ம 5 மார்க்ஸ் வீடியோ நிறைய போட்டிருக்கேன். இந்த சாப்டரில் இன்னும் ஒரே 5 மார்க் மட்டும் டிஸ்கஸ் பண்ணோம். இன்னும் அடுத்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அகிலா கம்ப்யூட்டர் கிளாஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.